நான் வீட்டு வேலை பார்த்துன்னு ஏதோ அவங்க வீட்டில் கஞ்சா தண்ணி கொடுக்குறாங்க அதை சாப்பிட்டுன்னு எங்கள் அக்கால நான் வளர்க்குறேன் செய்கிறேன். உடம்பு சரியில்லை, வாய்ப்பேசி இல்லை, ஒன்றும் இல்லை, காது கேட்கல, சரியா அது நான் தான் பார்த்துக்கிறது செஞ்சுக்கிறது. ஏன்னா யாருமே பார்க்கறதில்ல, ஒன்றும் இல்லை. யாருமே இல்லை சார். கூட பாருங்கெல்லாம் யாருமே இல்லை. அப்பா இல்லை, அம்மா இல்லை, தம்பிமாரெல்லாம் எல்லாம் யாருமே இல்லை. நாங்கள் பார்த்துன்னுக்கிறோம், ரொம்ப நாள் இருந்து பார்த்துன்னுக்கிறோம் எங்கள் அக்காலேயே. அதுலேருந்து எங்களவே யாரும் கவனிக்கிறல, ஒன்றும் இல்லை. ஏதோ வீட்டு வேலை செஞ்சுன்னு நாங்களும் இது கொஞ்சம் தண்ணி பிடிச்சின்னு அந்த அக்கால் எங்கள் அக்காலே நான் பார்த்துக்கிறோம், செஞ்சுக்கிறோம். அவ்வளோதான் சார். 30 வருஷமா தன்னுடைய மாற்றுத்திறனாளி அக்காவுக்காக தவ வாழ்வு வாழும் தங்கையுடைய செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பெற்றோரை இழந்து, கணவரை இழந்து, பெற்ற மகனையும் இழந்து தன்னுடைய அக்காவுக்காக இப்படி ஒரு வாழ்வு. வீட்டு வேலை செஞ்சு அற்ப சம்பளத்துல தன்னுடைய அக்காவை பத்திரமா பார்த்துட்டு வரும் இந்த தங்கையின் பாசத்துக்கு ஈடுணை கிடையாது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி பகுதியை சேர்ந்தவங்க 60 வயதான சென்னி. இவங்களுடைய சகோதரி 55 வயதான மாது. அக்கா சென்னி வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி. இவங்களுடைய பெற்றோர் கவனிச்சுட்டு வந்த நிலையில தங்கையான மாதுவுக்கும் திருமணமாகி ஒரு மகன் இருந்தாரு. பெற்றோர் உயிரிழந்து 30 ஆண்டுகளுக்கு மேலான நிலையில தன்னுடைய அக்காவை தன்னுடைய பிள்ளை போல பத்திரமா பார்த்துட்டு வராங்க மாது. இந்த நிலையில தான் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மாதுவுடைய கணவர் உடல்நலக்குறைவால உயிரிழந்த சூழல்ல இவங்களுடைய மகனும் சாலை விபத்துல உயிரிழந்துட்டாரு. பெற்றோர், கணவர், மகன்னு எல்லாருமே இழந்த மாதுவுக்கு ஒரே ஒரு துணை தன்னுடைய அக்காவான சென்னிதான். இந்த நிலையில தான் தன்னுடைய அக்காவுக்காக தவ வாழ்வு வாழ்ந்துட்டு வராங்க மாது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள்ல வீட்டு வேலை செஞ்சு வரக்கூடிய கொஞ்சம் காசை வச்சு மருத்துவ செலவு, வீட்டு வாடகை, அக்காவை பார்த்துக்கிறதுன்னு இதை எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு வராங்க இந்த தங்கை. இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வரக்கூடிய இவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி பல பேரும், சமூக ஆர்வலர்கள் உட்பட எல்லாரும் கோரிக்கை விடுத்திருக்காங்க.